ரெண்டு பேரும் மூச்சு விடுங்கிற டைம் தான் இருங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், கொன்னை மோளு கொடுத்ததோட ஒரு பவுனங்களை கூட தான் கொடுக்கணும். கொன்னனுங்க மோளோட எனக்கம்மோ குறைஞ்சொன்னும் போவே இல்ல. கொன்னை 100 பவுன் போட்டான், எனக்கம்மோளு 106 பவுனங்களும் வேணும். இனி இதோடையும் குறைச்சு போட்டாரு கொன்னனுங்க பெண்டாட்டியம் என்ன தலைனும் சொன்னா நடக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பா 101 பவுன் வேணும். நான் பெரிய பையனோட குறைஞ்சொன்னும் போவே இல்லை. நீங்க ரெண்டு சும்மா இருப்பீங்களா? அவன்கிட்ட இருக்கு குடிக்க, பக்கத்து வீட்டோட பார்த்து நீங்க 2 வாசி குடிச்சா எப்படி ஆகும்? ஆனை உண்டை போடுறது நினைச்சிட்டு ஆட்டை ஊட்டிய உண்டை போடுறது நினைச்சாலே டப்பு கீறிப்போம். நமக்கு இவ்வளவு மட்டும் கட்டி கொடுத்தா போதுமா? எல்லாத்தையும் பத்தி இவ்வளவு கட்டி கொடுத்துட்டு அடுத்தல நிச்சயது அது அப்ப இல்ல பாக்கணும். ஊர்ல தலை நிமிந்து நடக்கணும்னா கொன்னம் கொடுத்ததோட ஒரு பவுனங்களும் கூட கொடுக்கணும். கொன்னம் 24 இன்ச்சில டிவி கொடுத்தா நமக்கு மோளுக்கு 50 இன்ச்சிலும் டிவி வாங்கி கொடுக்கணும். பெரிய அக்காளுக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருந்து. எனக்கு பீரோ போலത്തെ பெரிய ஃப்ரிட்ஜ் உண்டல்ல, அந்த ஃப்ரிட்ஜ் தான் வேணும். கொன்னை மோளுக்கு 5 லட்சம் ரூபாயோட வண்டி வாங்கி கொடுத்தா நம்ம மோளுக்கு ஒரு 15-20 லட்சத்துக்குள்ள வண்டி எங்கிலும் வாங்கி கொடுக்கணும். அடுத்தது கொன்னை தேக்கு மரத்திலேயாக கட்டிலும் பீரோவும் செய்து கொடுத்துருக்கேன். நம்ம மோளுக்கு சந்தனத்திலே செம்மரத்திலே வாங்கி கொடுக்கணும். பெரியப்பா கல்யாணத்துக்கு சாதா மண்டபம் தான் எடுத்திருந்து, எனக்கு ஏசி மண்டபம் தான் வேணும். அடுத்தது கொன்னை கல்யாணத்துக்கு 1000 சீட்டு தான் அடிச்சான். நமக்கு மோளுக்கு கல்யாணத்துக்கு 2000 சீட்டங்களா அடிச்சான். 2000 சீட்டா? 2000 சீட்டு யாரு கொண்டு கொடுக்கு? நம்ம பஞ்சாயத்து மொத்தம் கொடுத்தாலும் தீராத. அது ஒன்றும் என்ன தெரியாது. 2000 சீட்டங்களா அடிச்சானா. கொன்னை வரவேற்புக்கு சிக்கன் பிரியாணி தான் வச்சிருந்தோம், நம்மளுக்கு மட்டன் பிரியாணி தான் வச்சானா. அடுத்த நாள் பெரியப்பா வீட்டில் 5 கூட்டம் கோழி இறைச்சியம் வச்சிருந்து. ஏன்னா கல்யாணத்துக்கு 9 கூட்டம் ஆட்டு இறைச்சியம் வச்சானா. பாயசம் 4 பாயசம் வச்சானா. அடுத்தது அவைய வீடு காண போகும்போது 5 வண்டியில பேருந்து, நம்மளுக்கு 10 வண்டியில எங்களும் போனா. 10 வண்டியில போக மொத்தத்துல 40-50 வருவேன். அப்ப வண்டிக்கு 4-5 வரைக்கும் போகுங்க. அது ஒண்ணும் எனக்கு தெரியாது. வண்டி சும்மா போனாலே ஒன்னும் இல்லை, எனக்கு 10 வண்டி போகணும். அடுத்தவங்க பேண்டு செட்டாக எடுத்திருந்து, நம்மளுக்கு சிங்காரி மேளம் தான் வேணும். 2 பேரும் நான் சொல்லியதை கேட்பீங்களா? பக்கத்து வீட்டோட பலதான் நடக்கும். அதே போல நம்மளும் செய்யணும்னு நினைச்சா எப்படி? அது ஒன்றும் எனக்கு தெரியாது. இதெல்லாம் எனக்கு தெரியலன்னா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்.